ரத்தம் இருக்கும் வரை என் இன சொந்தங்களை விட்டு அகலேன் என்று உறுதிமொழியிட்டு இந்த முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல சங்க கட்டடத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவிற்காக என்னை அழைத்த வட்டார சங்கத்துடைய தலைவர் எஸ்.எம். சேகர் அவர்களே, முன்னிலை வகித்த ஆர்.பி. ஜெயகாந்தி வட்டார செயலாளர் அவர்களே, முதுகுளத்தூர் வட்டார சங்க பொருளாளர் ராம்கி அவர்களே, பாலமுருகன், ராஜசேகர் அவர்களே, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அருமை தம்பி பண்பாட்டு கழகத்துடைய தலைவர் சக்கரவர்த்தி அவர்களே, நம்மளுக்கெல்லாம் அறிவுரை நிகழ்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முதலாக என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவேந்திரகுல சங்க கட்டடத்திற்காக நான் நிதியுதவி அளிக்கின்றேன் என்று பெருமையோடு நம்மளை பாராட்டி இருக்கின்ற அருமை அண்ணாச்சி மலேசியா பாண்டியன் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி தொழிலதிபர் முருகேச பாண்டியன் அவர்களே, சோமா ரங்கநாதன் அவர்களே, மாவீரன் ரங்கநாதன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை தம்பி வழக்கறிஞர் சண்முக சுதார் அவர்களே, ரமேஷ் கண்ணன் அவர்களே, பாக்கியநாதன், பல நினைவுகள். அந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் சேர்ல உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். 1979 நான் முதல்ல உங்க பகுதிக்கு வரும் பொழுது நம்முடைய தேவேந்திரகுல மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். நிறைய பேர் உயிரோடு இல்ல. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் 79க்கு அப்புறம் பிறந்தவங்க தான் நிறைய இருக்கீங்க. நான் பார்க்கிறேன். நான் செய்த சேவை ஆரம்ப காலத்தில் நான் இந்த பகுதிக்கு வரும் பொழுது கொடுமையிலே வாழ்ந்தார்கள். கிராமங்களில் தண்ணீர் கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒரு தெருக்களுக்கு கூட போக முடியாது, ஒரு கொடி கூட தொட முடியாது. அந்த காலகட்டத்திலே தான் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதலாக கால வைத்த பொழுது என்னை கொலை செய்வதற்கு மட்டும் 200-300 இடங்களிலே சதி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இது வரலாறு. என்னுடைய உயிரை நான் சொன்னது போன்று துச்சமான மதித்து நான் சாகும் வரை இந்த சமுதாயத்தை உயர்த்தி காட்டுவேன் என்று சபதமிட்டு நான் இந்த சமுதாயத்தை பணியை செய்திருக்கிறேன் தவிர எனக்காகவோ என் குடும்பத்திற்காகவோ என்னுடைய குழந்தைகளுக்காகவோ அல்ல. அதை போல தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க நிறைய அரசியல் பண்ணுவாங்க, நான் நீ என்ன தளத்துல போடுறான், எனக்கு கருவுட்டாவும் கூட தளத்துல போடுறான். சமுதாய பணி என்பது சாதாரண பணி இல்லை. தன்னை வருத்தி அடையாளப்படுத்தி நான் சாவ போறேன் அந்த சமுதாயத்துக்கு வர்றதுதான் சமுதாய பணி. அப்படி வரித்து வந்தவன் தான் நான் இந்த பகுதியிலே தேவேந்திரகுல வேளாளராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அப்போ 45 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில் வரும் பொழுது ஒவ்வொரு கிராமமும் அப்பவே சொன்னேன், என்ன பார்த்தா எஸ்சி மாதிரி தெரியுதா? நான் எஸ்சி கிடையாது, தேவேந்திரகுல வேளாளர் அப்ப சொன்னேன். அப்ப நம்ம ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னும் நாங்கள்லாம் பள்ளராக்கம் திடீர்னு தலைவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சொல்லி எண்ணிய நம்ம சாதிக்காரன் கேள்வி பண்ணான். இதெல்லாம் நான் பார்த்த நிலைகள் என்பதை நான் சொல்றேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு சங்க விழா, தெரிஞ்சுக்கணும். தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் விடாப்படியா ஒவ்வொரு ஊர்லயும் கொடி ஏற்றிட்டு போவேன். அப்பெல்லாம் பாலசுந்தரராசு வந்து கட்சி கொடியை நிறுவினா இல்லைன்னு சொல்ல. யாராவது ஏத்துனாங்களா? எந்த கிராமத்துல கொடியே பறக்க முடியாத, பறந்தாதான் வெட்டிடுவாங்களே. அந்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன பார்த்து ஒவ்வொன்று கிராமம், நம்ம கிராமம் நிறைய இருக்கு. ஏ அப்பா கூட உயர்றக்கா இந்த ஆள் யாரியா, இவன் நம்ம ஆள் மாதிரி தெரியலன்னு சொல்லி என்ன பார்த்து ஒவ்வொன்று கிராமம் இந்த முதுகுளத்தூர் தொகுதியில் இருக்கு. அப்போ நான் போய் உட்கார்ந்து அந்த நம்ம ஆட்கள் பெரிய ஆட்கள்லாம் அந்த மரத்துக்கடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, நானா வழியே போவேன். ஐயா நான் உங்க சாதிக்காரன் சொந்தக்காரன், என் பேர் ஜான் பாண்டியன்,
அடிக்கடி பேப்பர்ல பாப்பீங்களா, நான் தான் உங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லி உட்கார்ந்து பேசுவேன். அப்படியா? அதுக்கெல்லாம் எல்லாம் ஓடிடுவாங்க. நம்ம கொடி சிகப்பு பச்சை. இந்த கொடி அந்த காலத்திலே பெரிய ஆளுக்கு நிரூபிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஏத்தணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒண்ணு கூடுவாங்க, உடனே என்னத்தையாவது கெட்டி உடனே ஏத்தணும். அப்ப நான் சொல்லுவேன், எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த கொடியை ஏத்துறேன், இந்த கொடியை எவனால் தொட்டா நீங்க உயிரோட இருக்கக்கூடாது. அதுதான் சமுதாய புரட்சி. கொடி எவனா தொட முடிஞ்சுதா? தொட்டாங்களா? ஏன்னா ஜான்பாண்டி ஏத்துற கொடியாது தொட்டாதங்கயா, கலவராய் போகும். உண்மைதான். நாங்கள் யாருக்கு எந்த சமுதாயத்திற்கும் இடைஞ்சல் செய்யவில்லை. எந்த ஜாதியும் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டதற்காக என்ன கொலை செய்து நிறைய பிளான் தான் போட்டாங்க. போட்டம் கூட செத்து போன அடுத்த பிரச்சனை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தை வளர்த்து, அருமை தம்பி சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி அண்ணன் நாங்க சட்டமன்றத்துக்கு போகணும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. 1991 நான் முதுகுளத்துல நின்னேன். நான் நிற்கும் பொழுது அதிமுக காங்கிரஸ் பேருக்கும் கூட்டணி, அதுக்கப்புறம் திமுக. நான் அப்ப அண்ணன் ராமதாசுடைய கட்சியில மாநில இளைஞரணி தலைவராக இருந்தேன். யானை சின்னத்தில் முதல்ல போட்டி போடுவோம் சொல்லி முதுகுளத்தூர்ல அதிகமாக இருக்கின்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லி உங்களை நம்பி நான் நின்றேன். எனக்கு எதிர்ப்பு கொடுத்தது யாரு? என் சொந்தக்காரன் தான். அடுத்த ஆளுக்குள்ள நீங்க குறை சொல்றது தவறு. என் சாதிக்காரன் தான் எனக்கு துரோகம் பண்ணான். நான் கண்ணால பார்த்தேன். அவங்களெல்லாம் அழைச்சி பேசினேன். நாங்க காங்கிரஸ் கட்சியில பெரிய இயக்கத்துல இருக்கிறோம், நாங்க திமுக இயக்கத்தில் இருக்கோம். தக்காளி செத்து சாவுங்கடா, சமுதாய உணர்வே இல்லைன்னா நான் திட்டிருக்கேன். அப்ப சொல்ல இவர் இப்படித்தான் வந்தா கலவரம் பண்ணதுக்கு வருவாங்க. சட்டமன்றத்துக்கு சென்றாலும் செல்லாவிட்டும் என்னுடைய பணி, என்னுடைய சமுதாய பணி விட்டு கொடுக்க முடியாது. 91 அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய தலைவர் நான். தமிழ்நாடு பூரா நான் கொடியேற்ற இடத்துல கலவரம் வருவது உண்மைதான், இல்லை என்று நான் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா என் ஜாதிக்காரன் குசி பேசி விட்டேன். மனுஷனாகிறியா, மிருகமா இருக்காத, உழைக்கிறவனி உன்னை பார்த்து தீட்டுன்னு சொன்னா நீ ஏயா பொறுமையா இருக்க, தீட்டியா அப்படி சொன்ன செஞ்சான். அப்பதானே வளர்ச்சி வந்துச்சு. உண்மையா இல்லையா? கண்டவங்களாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தலைவன் நீ தலைவன் என்ன? வேடிக்கை காட்டுகின்ற சமுதாயம் அல்ல, வீரமிக்க சமுதாயம், உழைக்கின்ற சமுதாயம், விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற சமுதாயம், விவசாய பெருங்குடி மக்கள் சமுதாயம். இப்பேற்பட்ட சமுதாயம் தேவேந்திர குல வேளாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக 40 வருடத்துக்கு மேலாக நான் போராடி இருக்கிறேன். 40 வருஷம் கழிச்சு எப்படியோ அண்ணன் எடப்பாடி அண்ணன் கையை காலை பிடிச்சி, பிரதமர் மோடியை பிடிச்சி எப்படியோ தேவேந்திர குல வேளாளர்னு அரசாணை வாங்கிட்டோம். இப்ப நிறைய பேர் தளர்ந்துடக்கூடாது. இவரா வாங்கி தந்தாரு. ஏடா நான் 45 வருஷத்துக்கு முன்னாடியே தேவேந்திர குலன்னு சொன்னதா? நான் வாங்கி தரல, எப்படியோ வாங்கிட்டோம்ல, நீ தான் சேர்ந்து வாங்கினே வச்சுக்காய. ஈழ என்ன கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன இருக்குது? ஈழ பொறாமப்படுறதுக்கு என்னதுக்கு? நீங்க எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டீங்களா இல்ல சர்டிபிகேட்? நம்ம புள்ள போய் படிக்கல, அது திமிரோட சொல்றோம்ல நான் தேவேந்திர குல வேளாளர். அதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட இருந்து காசு பணமா கேட்டேன். இல்ல நீங்க ஊருக்கு வசூல் பண்ணி நான் கஷ்டப்பட்ட காலத்துல யாரா கொடுத்தீங்களா? நான் சைக்கிள்ல வந்திருக்கேன், வாடகை கார் எடுத்து வந்திருக்கேன். சில கிராமத்துல போய் படுத்து கிடப்பேன், கயிற்றுக்கட்டுல படுத்து கிடப்பேன். நிறைய கிராமங்கள் சொல்லுவாங்க, நீ காலையில பசிக்கும், கூட கரைச்சி கொடுப்பாங்க, வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு படிச்சு கிடந்து காலையிலே குடியத்தை ஓடுவேன். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட என் சமுதாயத்துல இன்னைக்கு ஒரு அடிக்கட்டு நிலாவில் அடிக்கல் நாட்டு விழாவில் கூட்டத்தை காணும். என்னாச்சு? எல்லாம் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காயா? ஏன்னா உங்களை அடிமையா இருந்திருந்தா நீங்க எல்லா பேரும் ஓடி வந்திருப்பான். எங்க போனாங்க? 108 வட்டாரம் 108 கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு 10 பேர்னா 1000க்கு மேல ஆச்சு. எங்க சமுதாய உணர்வுகள் இல்லை, உணர்வு உள்ளவர்கள் வந்திருக்கின்றீர்கள், அவ்வளவுதான். அந்த நிலை இல்லை. அந்த மாற்றம் தான் நமக்கு சமுதாயத்திற்கு அழிவு என்பதை அந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். அரசியல் வேறு, நான் ஒரு அரசியல் இருப்பேன், நீங்க ஒரு அரசியல் பாதி வேறு. சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அனைவரும் ஒரு தாய் மக்களா இருந்தா சொல்றோம். யார் கேட்கிறா? கேட்க மாட்டேங்கீங்களே. எங்க இருந்தாலும் சமுதாய புரட்சி தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்தணும்னு சொல்லி
வட்டார சங்கம் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கீங்க. என்னை கூப்பிட்டதுக்கு நிறைய பேர் ஒரு சிலர் எதுக்கு கொடுக்காங்களா? எதுக்கு? நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்க சொத்துக்கத்தை அபகரிச்சுட்டு போயிட்டானா? இல்ல நீங்க எனக்கு காசு வீசு கொடுத்து நிறுத்தீங்களா? இவர்கள் தான் விஷம். இந்த சமுதாயத்துடைய விஷமிகளை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். கிராம மக்கள் அடையாளப்படுத்த வேண்டும். கிராமத்திற்கு சொந்தக்காரர் அடையாளப்படுத்த விஷம். விஷத்தை தூவுகின்றவன் யார்? ஏவுகின்றவன் யார்? அடையாளம் பாரு. நான் பேர சொல்ல விரும்பல. இந்த சமுதாயத்தை குழப்பவன் யார்? சீர்குலைக்க துடிக்கின்றவன் யார்? யோசித்து பாருங்க, எண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் பெருமையா சொல்லலாம். நான் தேவேந்திர குல வேளாளர், திமிர்ல சொல்லலாம், மப்புல சொல்லலாம். ஒற்றுமை சீர்குலையும் என்று சொன்னால் சமுதாயம் அழிந்துவிடும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 97 இந்த பகுதியில் நிற்கும் போது எல்லா மக்களும் ஆரவாரத்தோடு எனக்கு ஓட்டு போட்டாங்க. வரிஞ்சு கட்டி பெண்கள் ஆண் ஓட்டு போட்டாங்க 91ல. அதற்கும் புல்லுருவிகள் யாருன்னு கேட்டா இந்த சாதியில பிறந்த இடியட்ஸ் தான். நான் கண்ணால பார்த்தேன். 2வது ஓட்டு நான் தான் வாங்கினேன். 30,000 ஓட்டு, 29,000 ஓட்டு வாங்கினேன். 29,021 ஓட்டு. முதன்மையானவர்கள் அண்ணன் சோ பாலகிருஷ்ணன், எனக்கு ஒரு பெரிய நண்பர், பெரியவர். அவரு காங்கிரஸ் கட்சி நின்று 40,000 ஓட்டு வாங்கினார். 10,000 ஓட்டு வித்தியாசம். அது காரணம் இந்த சண்டால ராஜீவ்காந்தி செத்து போனான். செத்த உடனே நம்ம போது உச்சி கட்டிட்டான். அச்சு மகராச செத்து போனான். போடியா ஓட்டான்ட்டான். ஆனா பாவிகளா, சாதி சாதி சாதின்னு சொல்லி குடும்பத்தை விழுத்தியாகி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மக்கள் 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 சொல்லி இரவும் பகலும் பாடுபட்டு 57 வழக்குகளை வச்சு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெயிலுக்கு போனவனை விட்டுவிட்டு எவனோ ஒருத்தன் செத்து போனானா அதனால ஓட்டை மாற்றி முட்டு சொல்லி முட்டி ஒரு 10,000 ஓட்டை போட்டு என்னைய தோற வச்சுட்டீங்க. அன்னைக்கு நான் சட்டமன்றத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னால் முதுகுளத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினரையா நீங்க தானே கத்துக்கிட்டீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் உழைக்கிறவனை பார்த்து யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு கட்டடம் திறக்கன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய் வேணும். இதை நடத்துவதற்கு இந்த பில்டிங் இருக்குன்னா 3 கோடி ரூபாய்க்கு மேல வேணும். கிராமத்திலிருந்து வசூல் பண்ணி தண்ணி அடிக்கிற காசு மிச்சம் பண்ணுங்களேன். இந்த கிராமத்திலிருந்து 1 லட்சம் கொடுக்குறேன். 108 கிராமம் 1 லட்சம் கொடுத்தா என்னாச்சு? வந்துச்சுல. அவ பில்டிங் முடிச்சலாம்ல. இப்ப அண்ணாச்சி மாதிரி 5 லட்சம் நான் விட மாட்டேன். அவரை நிறைய வாங்குவேன். அவர் வசூல் வருதானே எல்லாருக்கும் பாரு. இவெல்லாம் விடவே மாட்டேன். ஆமா, வாங்கும் பொழுது நிர்வாகிகள் ஒரு குழு அமைத்து அந்த குழுக்கள் போய் காசு அதிகமா வாங்காம எல்லாருமே செங்கல கேடு, சிமெண்ட கேடு இந்த மாதிரி கேட்டு பொருட்களை செய்துவிட்டு கொத்தனார் கிராமத்தில் ஒரு கிராமத்துல 10 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கீங்களா ஐயா? ஒரு நாள் இந்த சமுதாயத்துக்கு வந்து வேலை செய்யக்கூடாதா? ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த கிராமத்திலிருந்து நாங்க 4 பேர் தரோம், அந்த கிராமம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதா? சும்மா செய்ய வேண்டாம். உழைக்கிறான்ல சம்பளம் கொடுப்போம், யாருக்கெல்லாம் கொடுத்தால போறோம். அப்படி அந்த கட்டணத்தை ஏத்தினா 1 வருஷம் 2 வருஷத்துல ஏறக்க முடியுமா? முடியாதா? ஆனால் என்னுடைய பங்கு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஜான்பாண்டியோட பங்கு எப்பவுமே இருக்கும். அது எதுக்காக இந்த ஜாதிக்காக சமுதாயத்துல பிறந்தது நான் சொல்றேன். இருக்கிறவங்க வாங்க, எல்லாருக்கும் ஜாதி மதம் பார்க்காத. எங்களுடைய கட்டணம் தேவேந்திர குல வேளாளுடைய கட்டணம் பெருசாக முன்னுலகத்துல பெருசா இருக்கு. சொல்றீங்களா? அடுத்த ஜாதிகாரங்களா அப்படி கிட்டு இப்படி கிட்டு நம்ம சொல்றோம்ல. பொறாமை கொள்ள வேண்டாம், அவர்களை போன்று நாம் வளர வேண்டும் என்று சிந்திக்கணும். அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா ஜாதி சமுதாயம் நம்மளோட அண்ணாம்பியா இருக்காங்க. எந்த சமுதாயம்ல என்ன கொல்லன்னு சொன்னா அவனும் எனக்கு தம் அண்ணாம்பியா இருக்கிறாங்க. அந்த காலம் மாறிவிட்டது. இன்னைக்கு எல்லாரும் சகோதரன். எதுக்கு ஆளே கிடையாது. ஒரு சில குக்கிராமத்துல இருக்கும், அது பெருசா நினைச்ச 1-2 பேர் இருப்பான். அதெல்லாம் நீங்க துரிதப்படுத்தக்கூடாது, அதை துறை போட்டுருங்க. அவ்வளவு சமாதானமா இருக்கிற சங்க கட்டட திறப்பு விழாவில் ஆட்களை காண அந்த அம்மா வேதனையை துடிச்சாங்க. எங்க ஆட்கள் எங்கன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா நாங்க 500 பேர் இருக்கோம்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அவங்களால 20 பேர் வந்திருக்காங்க. எண்ணி பார்த்த உடனே வரணும். ஒரு விழா என்பது ஒரு குடும்ப விழா. ஒரு கல்யாண விழாவுக்கு போனாலும் சரி, ஒரு இறப்பு நிகழ்ச்சி போனாலும் சரி, ஒரு கோயில் விழான்னாலும் சரி, அதுல ஜாதி மதம் பார்க்காம, அரசியல் பார்க்காம, சமுதாய உணர்வோடு என்னைக்கு நீங்க வாரீங்களோ அன்னைக்கு தான் நம்ம உருப்படுவோம். அப்படி சாதனை படைக்க துடிக்கின்ற இளைஞர்கள் பட்டாளத்தை எங்கே? சமுதாய புரட்சி செய்த போது வந்தவர்களாம் எங்கே?
இன்று என்ன ஆகிவிட்டது? இன்னைக்கு உண்டாக இந்த விழாவிற்காக கூடுகின்றோமே, அண்ணன் சொன்ன மாதிரி பஞ்சாப்ல இருந்து கூட வர்றாங்கன்னு சொன்னா, அடிக்கல் நட்டியது ஜான் பாண்டியன், ஆரம்பத்திலே உயிர் உண்டாக்கியது ஜான் பாண்டியன். இன்னைக்கு பேசுறா எல்லா பேரும் நான் நீங்க தான். தியாகி இமானுடைய புகழ் ஓங்க வேண்டும், அதுதான் நம்முடைய வரலாறு. இன்னைக்கு இந்த பிரிவு படம் என்னதுக்கா பாக்குறீங்க? இல்ல யாரு கொண்டாடினா என்ன? மூத்த தலைவர், அவருக்காக விழா கொண்டாடுறோம். எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க. இதை முதன்மையானவன் யார் என்பதை நீங்க தெரிய வேண்டாமா? யோசிச்சு பார்க்கணும். அரசியலை பத்தியே பேசாதங்க. அரசியல் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நம்ம எல்லாம் ஒன்னா வாழ்றோம் தானே. நீ செத்தா நான் வருவையா, நான் செத்தா நீ வருவ, வேற யாரு வருவா உங்களுக்கு? இது இணர்வு, இது இன உணர்வு, இது சொந்தம், இது சமுதாயம். இதைத்தான் நாங்க பேசுறோம். அடிக்கல் நட்டு விழாக்கு வரக்கூடாது. என்னத்துக்கு? நான் என்னையா பண்ண உங்களுக்கு? வட்டார சங்கம் என்பது அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் வச்சுக்கீங்க. எல்லாருக்காகத்தானே அந்த சங்கமே தவிர ஜான் பாண்டியன் கிடையாது. பழனியில நம்ம பரிவட்டங்கிறது ஜான் பாண்டியன் கிடையாது. அகில இந்திய தேவேந்திர குல வேளாளருக்காக உருவாக்கப்பட்டதுதான் அங்க இருக்கிற பரிவட்டம். எனக்கு நான் எதுவுமே வாங்கல, எனக்கு தேவையே இல்லையா? என் சமுதாயம் உயர வேண்டும், மற்றவர்களை போல்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும். இந்த சிந்தனையில நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எதிரிகள் கிடையாது, எதிரி என்று சொல்லுகின்றவர்கள் வாழ்ந்ததும் கிடையாது. அதுதான் சரித்திரம், உண்மை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு விழா நடத்தினா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வந்து குமிஞ்சிட்டு வேண்டாம். புதுகுளத்தூர்ல என்ன ஆச்சு? மக்கள் என்ன ஆனாங்க? எல்லா வேலையை பார்த்து தண்ணி போட்டு ஜாலியை சாப்பிட்டு சுத்திக்கலாம். தளத்துல மட்டும் நான் பெரியவன், நீ பெரியவன், எல்லாரும் அழைங்கன்னு தான் சொன்னேன். என்ன மட்டும் அழைக்க சொல்லலாம், எல்லாரும் அழைக்க வர சொல்லலாம். வரமாட்டான்னு தெரியும், எனக்கு நிறைய பேர் வரமாட்டான்னு தெரியும். எனக்கு ஒரு தொலைபேசியில முந்தாந்து ஒரு போன், காவல்துறைன்னு சொல்லி பேசுறான். பொய்யா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா நாங்க காவல்துறை இருந்து பேசுறான்னா, என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஐயா அங்க இந்த கலவரம் வர மாதிரி இருக்கு, நீங்க வர வேண்டாம்னு சொல்றான். எனக்கு 3 நாளைக்கு முன்னால. அப்ப நான் சொன்னேன், என்ன வரக்கூடாதுன்னு சொல்லு, உனக்கே வேண்டாம் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டேன். என்ன வரக்கூடாதுன்னு சொல்லு, நீ யாருன்னு போனை கட் பண்ணிட்டான். நான் எதிர்த்தே விளையாடி பழகினவன், நான் எவனுக்கு பயந்ததே கிடையாது. இளைஞர்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நான் வந்து என்னுடைய சமுதாயத்திற்காக வந்தேன், அரசியல் செய்திக்கு நான் வரல. 2000 வரைக்கும் நான் அரசியல் பண்ணல. அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கம் தான் வச்சிருந்தேன். அரசியலில் நாம் அங்கீகாரம் பெறணும்னு சொல்லி தம்பி சுதாகர் போன்ற பெரிய ஆட்களை என்னோட உட்கார வச்சு பேசி, அண்ணே எப்படியாவது கட்சி ஆரம்பிக்கணும்னே, நீ சாதின்னு போறதுனால அரசியல் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நீ கண்டிப்பா வைங்கண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக 2000 ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்ச 6 மாசத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சியிலே அம்மா அவர்கள் எனக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க. அங்கேயும் புரட்சி தான் பண்ண பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எக்மோர்ல செஞ்சது நான் தான். ஆனா தோன்றதா அறிவிச்சுட்டாங்க. திமுகக்காரங்க யாரும் செய்வாங்க தெரியும் தானே உங்களுக்கு, செஞ்சு விட்டாங்க. ஆனா நான் என்னுடைய பணியை அங்கிருந்து அகற்றவே இல்லை. அரசியலில் கட்சி மாறலாம், இனம் மாறலாம், அடையாளம் மாறலாம், ஆனால் நாம் என்றுமே மாற முடியாதല്ലോ. நான் எங்க இருந்தாலும் நான் உன் சொந்தக்காரன் தானே. இல்லைன்னு சொல்லியா? உண்மையா இல்லையா? நான் சொந்தக்காரனா இல்லையா? சொல்லவே மாட்டேங்க. உன் சொந்தக்காரனா உரிமை. அதுக்காக அண்ணத்தை விட்டு கொடுத்துடல, பயப்படாங்க. அவருடைய நம்முடைய இனிய நண்பன், நம்மோட உறவுகள் இந்த சமுதாயம், இதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கு அந்த காலம் மாறிவிட்டது. இந்த காலம் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கிறோம். இந்த கட்டணத்தை கூடிய விரைவிலே திறம்பட செயல்பட அனைத்து கிராமத்திலே இருந்து நிதியுதவிகள் தாராளமாக அமைக்க வேண்டும், கொடுக்கணும். கொடுத்து அந்த கட்டடம் உயர வேண்டும். எல்லா அரசியல் தலைவர்களும் அழைக்க வேண்டும். எல்லா அரசியல் கட்சிக்கான கூப்பிடணும். பாருடா தேவேந்திர குல சமுதாயத்துக்கான கட்டடத்தை பார்த்து போட்டு ரசிக்கணும். அதில் நானும் பங்கு கொள்ள வேண்டும், என் குடும்பமும் பங்கு கொள்ள வேண்டும். அந்த நிலையை நீங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு தயாராக வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றுமே விட்டு கொடுக்காங்க. வாழ்ந்த காலம் போதும், சாவுறது என்னைக்கு வேணாலும் சாவலாம். வீரனா இருங்க, மனிதாயமானா இருங்க, மதமா இருங்க, குலத்துல விட்டு கொடுக்காம வாழுங்க. அதுதான் சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். நான் இன்னைக்கு ஒரு உருவா போறேன். நான் ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்ல பெரிய மாநாடு, பட்டியல் இடத்துல இருந்து முழுமையா போகணும்னு சொன்னேன்.
அப்பவே நான் சொன்னேன், என்னை பார்த்து எஸ்சின்னு சொல்லாடா, நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி 45 வருஷம் முன்னாடி சொன்னேன். இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு தான் சொல்றான். பட்டியலிருந்து வெளியில போகணுமா வேண்டாமா? போகணும். அப்பதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்மளை பார்த்து எஸ்சின்னு சொன்னா ஒரு குறுகிய மனப்பான்மை வருது. இல்லைன்னா சொல்லல. தேவேந்திர குல வேளாண் சொல்ல தெம்பும் திமிரு வருதுல்ல, அது வந்துருச்சு. அப்ப எஸ்சி இருந்து போகணும். இதுக்கு எல்லா ஜாதி தலைவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை போல புரிஞ்சுங்க. தேவர் சப்போர்ட் பண்றாங்க, யாதவர் சப்போர்ட் பண்றாங்க, நாடார் சப்போர்ட் பண்றாங்க, நாய்க்கர் சப்போர்ட் பண்றாங்க, கவுண்டிங் ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருமே பட்டியலிருந்து கேட்க நியாயம் தானே. விவசாயத்தை சார்ந்து வாழுகின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் எப்படி எஸ்சியாக இருக்க முடியும்? அதனால பட்டியலிருந்து வெளியில போகணும். அவன் கேட்க நியாயம். அவ்வளவு சமுதாயமும் ஆதரவு கொடுக்கும் போது ஏன் அரசு நமக்கு பணியாது? கொடுக்கும்ல. அப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தானே கொடுக்கும். நீ வேற நான் வேற, இது ஏன் பிரியணும்? இல்ல என்ன பிளவு? பிரிவும் பிளவும் நம்மளை அழித்து விடும். செம்பிலே ஒரு செம்பு நிறைய பால் இருக்குன்னு ஒரு சொட்டு விஷம் இந்த சமுதாயத்தை அழித்து விடும். அழிக்கின்ற விஷத்தை அகற்றுவதற்கு பாருங்கள், அடையாளப்படுத்துங்கள், யார் என்பதை பாருங்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இன்னைக்கு நான் எல்லாம் பார்த்து மற்ற மகிழ்ச்சி. நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் பல லட்சம் பேருக்கு நான் சமமாக கருதுகிறேன். இம்மானுவேல் புகழ் என்ன செய்யணும்? ஓங்க வேண்டும். சொல்லுங்க, இம்மானுவேல் புகழ்.